அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப அரை மணி நேரத்துல ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த டாக்டர் பேரு தாட்சாயினி. அந்த ஆபரேஷன் தியேட்டர் அந்த ஹாஸ்பிட்டலோட 3வது ஃப்ளோர்ல தான் இருக்கு. அந்த ராணிக்கு இப்ப அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் போட போறாங்க. அந்த ராணிக்கு ஆபரேஷன் ஆரம்பிச்சா 1 hour கண்டினியூஸா நடக்கணும். அப்படி இல்லாம பாதியிலேயே நின்னுட்டா அவ உயிர் போயிடும். 10 நிமிஷத்துக்கு மேல ஆபரேஷன் பாதியிலே நிக்க கூடாது. அந்த தாட்சாயினி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. இப்ப அவங்க காரு கிண்டில இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த தாட்சாயினி ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது. ஆபரேஷன் அதே நேரத்துல பாதியிலே நிக்கணும். சரியா ஆபரேஷன் ஆரம்பிச்சு 10 நிமிஷம்னாலே போதும். அந்த ராணி மயக்கத்திலேயே தான் செத்தது கூட தெரியாம செத்து போயிருவா. இப்ப வேற என்ன டீடைல் வேணும் தமனா? நீங்க என்கிட்ட போன்ல பேசிக்கிட்டே அந்த ராணி டீடைல்ஸ், அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை ரூம்ஸ் இருக்கு, ஐசியூ வார்டு எங்க இருக்கு, ஆபரேஷன் தியேட்டர் எந்த ஃப்ளோர்ல இருக்கு, அங்க கரண்ட் கட் ஆனா எப்படி ஜெனரேட்டர் ஆன் ஆகும், அந்த ரூம் எங்க இருக்குன்னு எப்படி எல்லாத்தையுமே எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது? அதுவும் அந்த டாக்டர் தாட்சாயினியோட டேட்டாஸ்ல சொன்னீங்க பாருங்க, அல்டிமேட். இது எப்படி பாசிபிள்? ஏய் வேல்டுல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். தமனா, இப்ப அந்த ராணியை மர்டர் பண்றதுக்கு எங்களுக்கு 20 lakhs பேமெண்ட் சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் நாங்க எங்களோட ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நாங்க அந்த டாக்டர் தாட்சாயினியை ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகாம பண்ணிடுவோம். அப்புறம் டாக்டரோட போன், அவங்க டிரைவரோட போன் எல்லாத்தையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஜெனரேட்டரை அடிச்சு உடைச்சிருவோம். ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லா பவர் கட் ஆனதும் உடனே சீஃப் டாக்டர் ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அதை யாரோ உடைச்சிட்டாங்கனதும் உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யூபிஎஸ்ல வேலை செய்யற ரொம்ப எக்யூப்டான ஆபரேஷன் தியேட்டருக்கு ராணியை 10 நிமிஷத்துல ஷிப் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலை நாங்க எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்போம். நாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள 9 பேரா உள்ள போவோம். லிஃப்ட் ஒர்க் ஆகாதனால அந்த ராணியை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு வருவாங்க. அப்ப நாங்க அதை தடுத்து அவங்கள அட்டாக் பண்ணுவோம். அப்ப அந்த ராணியோட ஹஸ்பண்ட் சித்தார்த் எங்களை அட்டாக் பண்ண வருவோம். அதுக்குள்ள நாங்க அவனை அட்டாக் பண்ணிட்டா அடுத்த செகண்ட்ல நாங்க ராணியை கொன்னுடுவோம். அந்த ராணியை கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற யூபிஎஸ் இருக்கிற ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சு 10வது நிமிஷத்துல நாங்க எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். எங்க பேமெண்ட் எப்போ அனுப்புவீங்க? உங்க அக்கவுண்ட் செக் பண்ணுங்க. நீங்க இந்த அசைன்மெண்ட்ட பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் 9 monkeys. ஆபரேஷன் ஸ்டார்ட். பொம்மி அங்க போக விடாம பாத்துக்கணும். அதுக்கு உடனே ருத்ராவை கூப்பிடணும். அது மட்டும் இல்ல, அங்க பொம்மி அந்த ஷில்பாவை கொல்லாம வேற தடுக்கணும். ருத்ரா, ருத்ரா, இன்ஜெக்ஷன் எடுங்க டாக்டர். தமன்னா ஏதாவது பண்ணாலான்னு தெரியலையே. எனக்கு ஒன்றும் தெரியலையே மாமா. ஓகே. கடவுளே, ராணிக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான்ப்பா காப்பாத்தணும்.
அவ 100 வருஷம் நல்லா இருக்கணும். நீங்க பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. இன்னும் 20 மினிட்ஸ்ல தாக்ஷாயினி மேடம் இங்க வந்துருவாங்க. ஓகே டாக்டர். ருத்ரா, இப்போதைக்கு பொம்மிய ஹாஸ்பிட்டலுக்கு போக விடாம தடுக்கணும். அது மட்டும் இல்ல, அங்க என்னோட ஆளு ஷில்பா பொம்மி கிட்ட மாட்டிட்டு இருக்கா. அவளையும் காப்பாத்தணும். அதுக்கு பொம்மி எங்க அவளை கூட்டிட்டு போயிருக்கான்னு காட்டு ருத்ரா. தமன்னா, முதல்ல பொம்மி அவளை எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு உனக்கு தெரியணுமா? இன்னும் 2 நிமிஷத்துல அந்த ஷில்பா சாக போறா. ஐயோ, முதல்ல இதை தடுத்தாகணும் ருத்ரா. காலம் கடந்துருச்சு தமன்னா. இருந்தாலும் நான் சொல்றத உன்னால 2 நிமிஷத்துக்குள்ள செய்ய முடிஞ்சா அவ தப்பிக்கிறதுக்கும் அதே நேரத்துல அந்த பொம்மியும் டாக்டர் தாட்சாயினியும் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ராணியை காப்பாத்த போறதையும் ஷில்பா சாகிறதையும் உன்னால தடுக்க முடியும் தமன்னா. சொல்லுங்க ருத்ரா, நான் என்ன பண்ணணும்? அவசரப்படாத, அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நான் சொல்றத கவனமா கேளு. இப்போ ஒருவேளை பொம்மி அந்த ஷில்பா கதையை முடிச்சுட்டானா, அடுத்த அந்த பொம்மி இங்க இருந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லனா அந்த டாக்டர் தாட்சாயினிய ஹாஸ்பிட்டலுக்கு போக விடாம தடுக்க நீ ஏற்பாடு பண்ணிருக்கியே, அதை தடுத்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு போக வைக்கிறதுக்கு பாப்பா. அதனால பொம்மியை எதுவும் செய்ய விடாம தடுக்கணும்னா உடனே நான் சொல்றத நீ செய்யணும் தமன்னா. என்ன செய்யணும் சொல்லுங்க ருத்ரா. நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். கூடவே அவளை தடுக்க ஒரு மந்திரத்தையும் நான் உனக்கு சொல்லி தரேன். அதுக்கு முன்னால அந்த பொம்மி ஷில்பாவை எங்க கூட்டிட்டு போய் நிறுத்தி இருக்கான்னு ஓஜோ போர்டுல பாரு. பொம்மி அவளை எங்க வீட்டு கிணத்து மேல நிக்க வச்சிருக்கா. ஆமா, இன்னும் 1 நிமிஷத்துக்குள்ள நீ போகலனா பொம்மி அவளை அந்த கிணத்துக்குள்ள தள்ளிவிட்டு துடிக்க துடிக்க கொன்னுடுவான். குதி. ருத்ரா, பொம்மி அவளை கிணத்துக்குள்ள குதிக்க சொல்றா. பயப்படாத தமன்னா, பொம்மியோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஷில்பாவை இப்ப நான் வெளியே கொண்டு வரேன். அதனால அவ குதிக்க மாட்டான். ஆனா பொம்மி ஆக்ரோஷமா மாறி கோவத்துல அவளை உள்ள தள்ள பாப்பா. அதுக்கு நீ விடக்கூடாது. ஷில்பாவை எப்படி பொம்மியால தள்ளிவிட முடியும்? ஷில்பா தான் கையில நீங்க கொடுத்த கயிறு கட்டிருக்காளே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த கயிறை ஷில்பா கையில இருந்த பொம்மி கலட்ட வச்சுட்டா. அது எப்படி முடியும்? நீ எப்படி ராணிய அவ கையாலேயே விஷத்தை குடிக்க வச்சியோ அப்படிதான். ஷில்பா, என்ன மேடம்? அம்மா, இது என்ன கயிறு? யார் கொடுத்தது? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே இதை என் கையில கட்டி விட்டீங்க. இதை கட்டிக்கிட்டா அந்த பொம்மையால உன்னை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களே. இப்ப கூட அந்த பொம்மை எல்லாத்தையும் ரூம்ல கீழே போட்டு உடைச்சு கதவை மூடி மேஜிக் பண்ணும்போது கூட இந்த கயிறு என் கையில இருந்ததுனால தானே அவளால என்னை எதுவுமே பண்ண முடியல. லூசா நீ? இந்த கயிறு நான் கொடுத்ததே இல்ல. அந்த பொம்மி தான் வேற ஏதோ சொல்லி உன்னை இந்த கயிறை கட்ட வச்சிருக்கா. உன்னை அவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு மந்திரிச்சு கொடுத்த கயிறு மாதிரி தெரியுது. முதல்ல அதை கயிட்டு வீசி எறி. என்ன மேடம் சொல்றீங்க? இந்த கயிறை கொடுத்தது பொம்மையா? ஆமா, பொம்மி உன்னை கொல்றதுக்காக இதை கட்ட வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல,
எனக்கு என்னமோ உங்க மேலதான் இப்ப டவுட்டா இருக்கு. என்ன பின்பக்க வாசல் வழியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எதுக்கு கிணத்தடிக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ லூசு, அந்த சித்தார்த் வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. அவன் வந்து உன்னை பார்த்துட்டானா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் மாட்டுவோம். அதனாலதான் நீ கணத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்த. கிணத்துக்குள்ள எப்படி ஒளிஞ்சுக்க முடியும்? என்ன தமன்னா, விளையாடுறியா? நான் ஒண்ணு விளையாடல, நீதான் ராணியோட உயிரோட விளையாடிட்டு இருக்க. அதுக்கான தண்டனைய உனக்கு கொடுக்காம விட மாட்டேன்டி. ஏய், நீ யாரு? நீ தமன்னாவான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. முதல்ல கிணத்துல எப்படி ஒளியறது? வா, எப்படின்னு காட்டுறேன். இல்ல, எனக்கு உன் மேல டவுட்டா இருக்கு. என் மேல உனக்கு டவுட்டா இருக்கா? என் கண்ணை பாரு. இப்போ என்ன நம்புறியா? நம்புறேன். முதல்ல கையில கட்டியிருக்கிற அந்த கயிறை கழட்டி வீசு. இப்போ நான் சொல்ற மாதிரி செய். அந்த கிணத்து மேல ஏறி நில்லு. போ. ருத்ரா, அப்போ பொம்மி அவளை கிணத்துல தள்ளி சாவடிக்க போறாளா? ஆமா, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா அவளை காப்பாத்தலாம். இல்ல எல்லாம் கை மீறி போயிடும். நீ உடனே 1 கிலோ உப்பையும் மஞ்சளையும் எடுத்துக்க. நான் சொல்லித்தர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த கிணத்தை சுத்தி மந்திர உப்பு வட்டம் போட்டுரு. பொம்மியால 1 மணி நேரத்துக்கு அந்த மந்திர வட்டத்தை தாண்டி வர முடியாது. சரி ருத்ரா, நான் உடனே போய் அதை செய்யறேன். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள போய் பண்ணணும். என்ன இது, தமன்னா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா? மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? தமன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா, என்னன்னு கேட்போம். ஒருவேளை பூமியை பற்றி சொல்லணும்னு நினச்சிருப்பாளோ? மனோ பக்கத்தில் இருக்கிறதுனால வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மாமா, என்ன ஆச்சு? தமன்னா வேற ஃபோனே எடுக்கல. இங்க ஆபரேஷனுக்கு வேற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க மாமா. 1 நிமிஷம் மனோ, இதை நான் வந்துடுறேன். குதி.
பொம்மி நீயா? நீதான் தமன்னா மாதிரி வந்து என்ன கொல்ல பாக்குறியா? தமன்னா மேடம் கொடுத்த கயிறு எங்க போச்சு? டேய் நில்லுடி, நீ எங்க ஓடினாலும் சாகிறது உறுதி. இல்ல, உன்னால என்ன கொல்லவே முடியாது. நடு ரோட்ல யாரு லாந்திர விளக்க வச்சிருக்காங்க? என்னாச்சு? பாத்தீங்களா மேடம்? அங்க ரோட்ல யாரோ லாந்திர விளக்க வச்சுட்டு போயிருக்காங்க. இருங்க, அதை தள்ளி வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. ஐயோ, இவனுங்க வேற நேரம் கெட்ட நேரத்துல. டேய், யாரா நீங்களா? என்னது? 9 monkeys-ஆ? ஏங்க, அவங்க இன்னும் வரலையே, வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா அவங்க வந்துருவாங்கம்மா, தைரியமா இரு. டேய், தாட்சாயணி டாக்டர் இன்னும் வரலையாடா? மணி வேற ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்துருவாங்க தாத்தா. என்ன இங்க நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. வாய்ஸ் மெசேஜ் டவுன்லோட் ஆகிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. சித்தப்பா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பொம்மி இங்க வந்து என்ன மாதிரியே மாறி அந்த ஷில்பாவை நம்ப வச்சு என் கண்ணு முன்னாலேயே அவளை கூட்டிட்டு போயிட்டா. அவளை எப்படி தடுக்கிறதுன்னு கேட்கறதுக்கு ஓஜா போர்டு மூலமா ருத்ராவை வர வைக்க வந்திருக்கேன். இப்ப நான் பொம்மியை கண்ட்ரோல் பண்ண ருத்ரா கிட்ட ஹெல்ப் கேட்க போறேன். அதே நேரம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ராணிக்கு நடக்கிற ஆபரேஷன் பாதியிலே நிக்கும். சரியா 7:10க்கெல்லாம் 9 monkeys ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. அவங்க ரொம்ப கொடூரமானவங்க. அவங்க ராணிய கொன்னுட்டு தான் போவாங்க. அதை தடுக்க யாரு வந்தாலும் சரி, அவங்களே கொன்னுடுவாங்க. அதுக்குள்ள நான் இங்க ருத்ராவை வர வச்சு பொம்மி கிட்ட இருந்து அந்த ஷில்பாவை எப்படி காப்பாத்துறதுங்கிறதையும்
பொம்மிய ஹாஸ்பிட்டலுக்கு வர விடாம எப்படி தடுக்கிறதுங்கிறதையும் ஹெல்ப் கேட்க போறேன். பொம்மி அங்க வந்து ஷில்பாவை தூக்கிட்டாளா? மாமா என்னாச்சு மாமா? ராணிக்கு ஆபரேஷன்ல ஏதோ பிரச்சனையா. இப்பதான் சீஃப் டாக்டரே வெளியே வந்தாங்க. வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? சரி ஓகே, நீங்க பாத்துட்டே இருங்க டாக்டர். வராங்க பாருங்க, கேளுங்க. டாக்டர் என்னாச்சு? இல்ல டாக்டர், தாக்ஷாயினி இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்கணும். ஆனா இன்னும் வரல. அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்னா டாக்டர் இன்னும் 2 ஹவர்ஸ்ல ஆபரேஷனை முடிக்கணும். இல்லனா ராணியை நம்ம காப்பாத்தியும் பிரயோஜனமே இல்லாம திரும்பவும் உயிர் போயிடும்.